வெல்கம் டு யூசன் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒயர்லெஸ் சாயில் மாஸ்டர் சிஸ்டம். ஸோ ஒயர்லெஸ் சாயில் சிஸ்டம் எதுக்கு அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டில் நிறைய நேரம் வந்து தோட்டம்லாம் வளர்த்துருப்போம், செடி கொடிகள் நிறையா வச்சுருப்போம். ஸோ இந்த மாதிரி டைமில் இப்போ நம்ம திடீர்னு ஊருக்கு கிளம்புறோம், இல்லை ஒரு 1 வீக் ட்ரிப் மாதிரி போகிறோம் அப்படின்னா நம்மளால் டெய்லியும் செடி கொடிகளை பார்த்துக்க முடியாது. ஸோ நம்ம கொஞ்சம் என்ன எப்படி இருக்குது அதெல்லாம் தெரியாது. ஸோ இதே எங்கன்னா யூஸ் பண்ணோன்னா அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்ஸ்லேயும் இந்த மாதிரி யூஸ் பண்ண முடியும் நம்ம இதை. ஸோ எப்படின்னா அங்கேயும் நம்மளால டெய்லியும் காலைல போய் தண்ணி பாய்ச்சியாச்சா அப்படிங்கிற மாதிரி நம்ம செக் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. ட்ரை ஆச்சுன்னா தண்ணி வந்து இதுவே பம்ப் பண்ணுற மாதிரி தான். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சென்சாரில் வந்து இதாகிட்டு இருக்கும். நம்ம இங்கே மொபைலில் கனெக்ட் பண்ணி பார்த்துருக்கலாம். ஸோ இங்கே எப்படி கனெக்ட் பண்ணி பார்க்குறோன்னா, இங்கே சீரியல் ப்ளூடூத் டெர்மினல் இங்கே ஒரு ஆப் இருக்கும். ஸோ இந்த ஆப்பில் வந்து டிவைசஸ் போயிட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்து பிளான்ட் வாட்டரிங் சிஸ்டம் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ பிளான்ட் வாட்டரிங் சிஸ்டம் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா காமிச்சிட்ருக்கு நம்ம பம்ப் சாயில் ஸ்டேட்டஸ் வந்து வெட்டாக இருக்குது, பம்ப் வந்து ஆஃபில் இருக்குது. ஏன்னா சாயிலில் வந்து இந்த சென்சார் வந்து வெட்டாக இருக்கிறதுனால பம்ப் ஆஃபில் தான் இருக்குது. ஸோ இப்போ நான் சாயிலேருந்து எடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ ட்ரை ஆயிடுச்சு. இப்போ எனக்கு பம்ப்ல இருந்து தண்ணி வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதே மாதிரி நமக்கு இங்கே மொபைல்லேயே என்ன ஸ்டேட்டஸ் காமிக்கும் அப்படின்னா பம்ப் வந்து ஆன் ஆயிடுச்சு, சாயில் ஸ்டேட்டஸ் வந்து ட்ரையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி காமிக்கும். ஸோ மறுபடியும் இப்போ நான் வந்து சென்சார்ஸ் வந்து தண்ணியில் வச்சிட்டேன் அப்படின்னா என்னால் வந்து ஆஃப் ஆயிரும், பம்ப்லாம் ஆஃப் ஆயிரும். தென் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சாயில் ஸ்டேட்டஸ் வெட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி காமிக்கும். ஈரப்பதமாக இருக்குது, பம்ப் ஆஃப் ஆகிருச்சு அப்படிங்கிற மாதிரி காமிக்கும். நமக்கு இங்கே தண்ணி வர பம்பும் ஆஃப் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். எப்படி ஒர்க் ஆகுது, என்னென்ன காம்பவுண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட் பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு 12 volts அடாப்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 12 volts அடாப்டர். தென் இங்கே வந்து ஒரு பவர் சப்ளை போர்ட், இங்கே வந்து ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர், தென் ரிலே, ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்கோம். தென் இங்கே ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்கோம் பம்புக்காக. தென் இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு பம்ப் நம்ம தண்ணிக்குள்ளேயே போட்டு வச்சுருப்போம். தென் இங்கே வந்து சாயில் மாய்ஸ்சர் சென்சார். ஓகே, ஃபர்ஸ்ட் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சாயில் மாய்ஸ்சர் சென்சார் தான் சாயில் வெட்டாக இருக்கா, ஈரப்பதமாக இருக்கா, இல்லை ட்ரை ஆயிருச்சா அப்படிங்கிறது இந்த சாயில் மாய்ஸ்சர் சென்சார் தான் சென்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே 12 volts அடாப்டர் சொன்னோம்ல. ஸோ 12 volts அடாப்டர் எதுக்கு அப்படின்னு பார்த்தா நமக்கு வீட்டுக்கு வர்றது 240 volts. ஸோ அந்த 240 volts வந்து இங்கே அடாப்டர் வந்து 12 volts டிசி கரண்ட்டாக நம்மளுக்கு மாற்றி கொடுக்கும். அதாவது நமக்கு வர்றது ஏசி கரண்ட். ஸோ ஏசி கரண்ட்டை டிசி கரண்ட்டாக நமக்கு சேஞ்ச் பண்ணி தரும். தென் ஒரு பவர் சப்ளை போர்டு. ஸோ பவர் சப்ளை போர்டு எதுக்குன்னு பார்த்தோம்னா நமக்கு வர்றது 12 volts. ஸோ 12 volts இங்கே வந்து 5 volts கன்வெர்ட் பண்ணி தரும். எதுக்கு நம்ம 5 volts கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மைக்ரோ கண்ட்ரோல் தான். இந்த மைக்ரோ கண்ட்ரோல் பேர் வந்து ESP32 மைக்ரோ கண்ட்ரோல்னு சொல்லுவோம். இது வந்து 5 volts தான் ரன் ஆகுது. ஸோ இதுக்கு பவர் சப்ளை கொடுக்கறதுக்காக நம்ம இந்த பவர் சப்ளை போர்டில் இருந்து நம்ம இந்த பவுலுக்கு 5 volts கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ESP32 மைக்ரோ கண்ட்ரோல் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த ஹோல் பிரெயினே, இந்த சிஸ்டம் நடக்கிறதுக்கான ஹோல் பிரெயினே இந்த மைக்ரோ கண்ட்ரோல் தான். ஸோ இந்த மைக்ரோ கண்ட்ரோல் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்சாரில் சாயில் சென்சாரில் அங்கே மாய்ஸ்சர் சென்சாரில் இருந்து நமக்கு வந்து டேட்டாஸை கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஈரப்பதமாக இருக்கா அந்த நிலம், இல்லை சாயில் வந்து ஈரமாக இருக்கா, இல்லை காஞ்சிருச்சா அப்படிங்கிறத டேட்டாஸ் இது கலெக்ட் பண்ணி தண்ணியை பம்ப் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத பண்ணும். ஸோ இங்கே இருக்கிறது வந்து ரிலே. இது ரிலேங்கிறது ஒரு ஆட்டோமேட்டிக் சுவிட்ச். ஆட்டோமேட்டிக் சுவிட்ச் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்னா சுவிட்ச்னாவே ஆன் ஆஃப்ங்கிற கண்டிஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். நம்ம போய் ஆன் பண்ணுறோம் ஆஃப் பண்ணுறோம். இந்த ஆன் ஆஃப் வெளியவே இது ஆட்டோமேட்டிக்காக பண்ணும். எப்படின்னா இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் கொடுக்குற சிக்னல்ஸை வச்சு இது ஆன் ஆஃப் ஆகிக்கிறோம். அதாவது சென்சார் வந்து தண்ணி இல்லை அப்படின்னா இது ஆன் பண்ணிடும், பம்பை ஆன் பண்ணி விட்டுரும் இதுவே. ஸோ இங்கே ஒரு 9 volts பேட்டரி யூஸ் பண்ணியிருக்கோம். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு பம்புக்கு சப்ளை கொடுக்கறதுக்காக தனியாக ஒரு பேட்டரிஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். தென் இங்கே நம்ம சுவிட்சஸும் கொடுத்துருக்கோம். மேபி நமக்கு வேணும்னா வச்சுட்டு ஆன் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை தண்ணி நிறைய மழை நேரம் அப்படிங்கும்போது நம்ம ஆஃப் பண்ணி வச்சுட்டு கூட போய்க்கலாம், பம்ப் ஆன் ஆகாது. ஸோ தென் இங்கே ஒரு பம்ப் கொடுத்துருப்போம். இந்த பம்ப் தான் நம்ம இங்கே இருக்க வேலையை, தண்ணி பாய்ச்சுற வேலையை எல்லாத்தையும் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் இது ஒர்க் ஆகிட்டு இருக்கு. தென் இங்கே நம்ம பார்த்தோம்னா இந்த ஃபோனில் நமக்கு சீரியல் ப்ளூடூத் மூலமாக நமக்கு சிக்னல்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். பார்த்தோம்னா சாயில் ஸ்டேட்டஸ் என்ன இருக்குது, வெட்டாக இருக்கா, பம்ப் ஆன் ஆயிடுச்சா இல்லையாங்கிறது நமக்கு காமிச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்படி தான் இது ஒர்க் ஆகுது. தேங்க்யூ.